ஸ்ரீமதே ராமானுஜாய நம. இன்னைக்கு மார்கழி மாதம் 9ஆம் நாள். இன்னைக்கான பாசுரத்தை பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலினை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்த நின்றென்று நாமம் பலவும் நவீன்றேளோர் என்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். இதுவரைக்கும் தன்னுடைய தோழிகளை எழுப்பின ஆண்டாள் இந்த பாடல்ல தன்னுடைய மாமன் மகளை எழுப்புறா. எப்படி எழுப்புறா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலினை மேல் கண் வளரும் அப்படின்னு தன்னுடைய மாமன் மகள் எந்திரிக்காததை பார்த்து தன்னுடைய மாமி கிட்ட கேட்குறா, உங்களுடைய மகள் என்ன ஊமையா? நான் இவ்வளோ கேட்குறேனே பதில் சொல்லாம இருக்கா? அவளுக்கு என்ன செவிடா? நான் சொல்றத கேட்காம இருக்கா? இல்லாட்டி யாராவது அவளுக்கு மந்திர மாயம் பண்ணிட்டாங்களா? நான் சொல்றது எதுவுமே அவளுடைய காதுல விழாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ தன்னுடைய மாமன் மகளை எழுப்புறா. இந்த பாடல்ல மிக முக்கியமா ஆண்டாள் நமக்கு ஒன்று சொல்றா. நாம இந்த உலக வாழ்க்கையில பஞ்சு மெத்தை ஆடம்பரம் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள்னால மூழ்கி போய் கிடக்கிறோம். இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நாம ஒரு உறக்கத்துல இருக்கோம். அந்த உறக்கத்துல இருந்து நம்மள ஆண்டாள் எழுப்புறது தான் இந்த பாடல். இந்த பாடல் மூலமா ஆண்டாள் நமக்கு என்ன சொல்றா? இந்த உலக உறக்கத்துல இருந்து விழித்தெழுங்க, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்து வெளியே வந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம சொல்லணும். அப்படி சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெரும் பேரான வைகுண்டமே கிடைக்கும்னு ஆண்டாள் நமக்கு இந்த உலக உறக்கத்தை விட்டு வைகுண்ட பேரை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போறா ஆண்டாள். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம.